சிமர சிமர சுக்கு பாவம். இப்போ உங்க வேலை என்னது? மத்தவங்க குறை கண்டுபிடிக்கிறதுக்காக பிகே ஆகல, மத்தவங்கள திருத்துறதுக்காக கூட பிகே ஆகல, உங்களை மட்டும் திருத்திக்குவாங்க. சந்தனத்தை இழைக்க இழைக்கதான் நறுமணம் வரும். அது போல உங்க மனசு குஷியோட இருக்கணும்னா சிவபாபாவை நினைச்சு நினைச்சு குஷி அடைங்க. மத்தவங்க வீக்னஸ் பார்த்து பார்த்து துக்கப்படாதீங்க. யாராவது எப்படியாவது இருந்துட்டு போட்டோம், விடுங்க. தண்ணி தெளிச்சு விட்டுருங்க, ஞான தண்ணிய தெளிச்சு விட்டுருங்க. யாராவது எப்படின்னா போட்டோம், பாபா பார்த்துப்பாரு இல்லையா? நாமளும் சுபபாவனன்ற தண்ணியும் தெளிச்சு விட்டுருங்க. எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், எப்படியாவது நல்லா இருந்தா சரி அப்படின்னு தண்ணி தெளிச்சு விட்டுட்டு உங்க வேலைய பாருங்க. சிமர சிமர சுக்கு பாவம். பாபா நினைச்சு நினைச்சு சந்தோஷப்படுங்க. மனுஷங்களை நினைச்சு நினைச்சு துக்கப்படுறதுக்கு பிகே ஆனீங்க. கல கலேஷ மிட்டே சபு தனுக்கே. பாபா நினைச்சா உங்க உடல் வியாதி மட்டும் இல்ல, உங்க மனசுல இருக்கிற துக்கம் கூட போக போக சரியாயிடும். இந்த பாவம் குறைய குறைய இதெல்லாம் கூட ஒரு விதமான பனிஷ்மெண்ட் தான். மனசுல போராட்டம், உடல்ல வியாதி, பொருளாதார பிரச்சனை, கடன் தொல்லை, இதெல்லாம் கூட கர்ம வினை தான். நீங்க பாபா நினைக்க நினைக்க அந்த கர்ம வினையில இருந்து வெளில வருவீங்க. நம்பிட்டு நினைங்க, டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆதா கல்ப கேலியே மிட்டு ஜாயங்கே. அரை கல்பம் உங்களுக்கு கர்மத்தினுடைய பிரச்சனையா வராது, உடலால, மனசால, பொருளாதாரத்துல. பாப்பு சுகதாம ஸ்தாபன் கர்த்தே ஹை. பார்த்து பார்த்து பாபா சுகதாமத்தை ஸ்தாபனை செய்யறாரு. அங்க வரணுமா வேணாமா? இப்படி மத்தவங்களே வாட்ச் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் திரேதாயுகமா துவாபரயுகமா தெரியல.